எல்லாருக்குமான இப்ப இன்னும் கூட அத தெளிவா சொல்றேனே. நீங்க இப்ப நிலாவுக்கு வெளிச்சம் இருக்கு. நிலவுக்கு ஒளி இல்லாம இல்ல. ஆனா அந்த ஒளி நிலவோட ஒளி கிடையாது. உண்மை. சூரியனோட சூரியன் கிட்ட இருந்து தானே வருது. நிச்சயமா. அதுபோல இவங்க எல்லாருமே அவங்கவங்க குலத்திற்கான ஒரு நிலவொளி மாதிரி. இவங்களுக்கு வந்து மூலப்பரம்பொருள் அப்படின்றது சிவபெருமான். ம், இந்த ம், சிவபெருமான் எல்லாவற்றையும் ஆண்டு பரிபாலனம் செய்யக்கூடியவர். ம். எந்த காலத்திலும், எந்த யுகத்திலும் பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடியவர். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாயகனேன்னு சொல்றாரு மாணிக்கவாசகர். இந்த பிரபஞ்சமே உருவாகாத நாள்லயும் ஆதியோடு அந்தமா இருந்தவர் சிவபெருமான்ங்கிறதுனால அவர் மூலப்பரம்பொருள். இவங்க எல்லாரும் அந்தந்த குலத்திற்கான தெய்வங்கள், அதிகாரம் உள்ளவர்கள். நீங்க இப்பவும் பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு படையல் வச்சுட்டு தான் சிவபெருமானுக்கோ அல்ல அந்த ஊர்ல உள்ள மற்ற திருக்கோவில் திருவிழாக்களே இங்க படையல் வச்சு பூஜை போட்டுட்டு தான் அங்க ஆரம்பிக்கிறது உண்டு. நிச்சயமா, நிச்சயமா. பல குலங்களுக்கு வந்து சிவபெருமானே தெய்வமாக இருக்கிறார். நீங்க சொன்ன மாதிரி. அது வந்து அந்த பாரம்பரியத்திலேயே வந்திருப்பாங்க அவங்க. அவங்க அந்த காலத்துல இருந்தே சிவபெருமான பூஜை பண்ணியிருப்பாங்க. அந்த திருக்கோவில்லயே வந்து கைங்கரியம் பண்ணவங்களா இருப்பாங்க. அல்லது அந்த பரம்பரையில அந்த ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கு. அந்த ஒத்த பிள்ளை. அதுக்கு ஏதோ ஒரு நோய் நொடி, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா, அதனுடைய உயிரை காப்பாற்றியவரா அந்த சிவன் சிவபெருமான் இருக்கலாம். இருப்பார். அப்படி இருந்தா அந்த சிவபெருமானையே அவங்க குலதெய்வமா வழிபாடு செய்யறது உண்டு.